நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், பதிலளிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கர்த்தாவே, குழப்பங்கள், சச்சரவுகள் எல்லாவற்றுக்கும் பதில் நீர் வைத்துக் கொண்டிருக்கிறீர். எல்லாத்துக்கும் பதிலை உடையவராய் இருக்கிறீர். பதிலை நீர் காண்பிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், பதிலை உண்டாக்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய பதில தான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அடங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், சபையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம், அவள் சந்தித்திருக்கிற குடும்ப பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள், அவள் சிக்கி இருக்கிற பல்வேறு இன்னல்கள், துன்பங்கள், இவைகள் மத்தியில் இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஜெபத்தை, எங்களுடைய ஆபத்து காலத்தில் ஜெபத்தை கேட்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்திலிருந்து எங்களை விடுவிக்க, எங்களை வெளியேற்ற, அந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வர நீர் திறவுகோலை வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மிடத்தில் பதில் உண்டு என்பதை நாங்கள் நம்புகிறோம். நீர் பதிலை வைத்திருக்கிறீர். நாங்கள் எண்ணி பார்க்க கூட முடியாத அளவுக்கு பதிலை நீர் வைத்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். பதில் இல்லைன்னு 1000 பேர் சொல்லலாம், அந்த உலகத்துல எல்லாருமே சொல்லலாம். ஆனா உம்மிடத்தில் பதில் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எதிர்பாராத விதத்தில் அற்புத விதமாக எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிரச்சனைகளை நீர் அறிவீர். ஜனங்கள் கடந்து சென்றிருக்கிற பிரச்சனைகளை நீர் அறிவீர் கர்த்தாவே. அவருடைய உள்ளத்தில் ஆழத்தில் அவர்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை அறிவீர். அவர்களை இன்னலுக்குள்ளாக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை நீர் அறிவீர் கர்த்தாவே. அவர்களை வெளியே கொண்டு வர வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறீர். ஆபத்து காலத்திலே எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்திலிருந்து விடுவிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க ஆபத்து காலத்துல விடுவிக்கிறான்னு? வெறும் யுத்தத்துக்கு போற ராஜாவை மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்மளே ஒரு நாளும் ஒரு யுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயே சில போராட்டங்கள் பெரிய யுத்தம் மாதிரி தான் இருக்குது. அதையும் எதையும் சந்திக்க வேண்டியதா இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க அப்படிப்பட்ட ஆபத்துல கர்த்தர் பதில் அளிப்பார், ஜெபத்தை கேட்பார்? நம்புறீங்களா? அதுல சொல்லியிருக்கு, ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ராஜாவை பார்த்து சொல்றாங்க, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக.